நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஏதாவது ஒரு உண்மை இருக்காயா அவர்கிட்ட? நேற்று டில்லிக்கு போனாரு, ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? நாங்கள் அனைவரும் சேர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டு பெட்டிஷன் கொடுக்க போறோம் சொல்லிட்டு போங்க. போயிட்டாரு. கேட்கிறாங்க, எதற்காக டெல்லி போனீர்கள்? அதாவதுங்க, எங்க அதிமுக ஒரு கட்டணம் கட்டிட்டு இருக்கோங்க, அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போனோமுங்க அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருக்கணும்ல. 12 மணிக்கு ஒரு போட்டோ வந்துருச்சு. என்னது? உள்துறை அமைச்சருக்கு மலர் சென்று கொடுத்து பொன்னாடை போத்தி அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரியா. யாரு? அமித்ஷா. அது அந்த பைஜாமா போட்டு அந்த ஒயிட் பேண்டோட அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. கண்டது கிடையெல்லாம் தெரியுது, அசிங்கமா நினைக்காதீங்க. அப்படி உட்காந்துருக்காரு. முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போன 4 பேர் இருந்தா, இதுக்கு பேர் பெட்டிஷன் கொடுக்க போனதா பம்மி இந்த இப்படி உட்காந்துருக்காங்க. அவரு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த போட்டோ வந்த பிற்பாடு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாரு. நாங்கள் அமித்ஷா அவர்களிடம் பெட்டிஷன் கொடுக்க போனோம், இங்க தமிழ்நாடு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அமித்ஷாவுடன் கூட்டணி வைக்க போவதாக, பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அது இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா, அங்க உள்ளுக்க மாத்து உளுந்திருக்குன்னு அர்த்தம். மாப்புல 4448 கோடி அடிச்சிருக்க ப்ரூஃப் இருக்கு. உள்ள வெள்ளிருவேன். என்ன சொல்ற? என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார். பைத்தியம். உண்மையிலே பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரியே இருக்கான். ஆனா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்றவன் தான் உண்மையான பைத்தியம். பைத்தியம் எப்பயும் தன்னை பைத்தியம் என்று சொன்னதாக சரித்திரமே இல்லை. இப்படிதான் ஒரு பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பைத்தியக்காரனுக்கு. அவன் குணமாயிட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு 200 ரூபா நோட்டு, ஒரு 500 ரூபா நோட்டு, ரெண்டையும் வச்சு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க. அவன் 200 ரூபாய் எடுத்தான்னா இன்னும் பைத்தியத்தில் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னு நினச்சிட்டு அவன் 200 ரூபாய் எடுத்துட்டான். அப்போ இன்னும் பைத்தியமாக தான் இருக்கான் போல. அடுத்த நாள் 200 ரூபா, 500 ரூபா, திருப்பியும் 200 ரூபாய் எடுத்திருக்கான். இன்னும் தெரியல. 3வது நாள், 4வது நாள், 1 மாதம் இதே மாதிரி 200, 500, 200 ரூபாயா எடுத்திருக்கான். 1 மாதம் நான் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பைத்தியம் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் இப்படி ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னால் அந்த ரூபாய் எடுத்தான் பார்த்தீங்களா பேஷண்ட்டு, அவன் பேசிகிட்டு இருக்கான். டாக்டர் என்னைய பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் அன்னைக்கு 500 ரூபாய் எடுத்திருந்தேன்னா குணமாயிட்டேன்னு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. 1 மாதம் 200, 200, 200, 200ன்னு 30 தடவை எடுத்து கிட்டத்தட்ட 6000 ரூபா, 200, 6000 ரூபா இப்போ நான் சம்பாரிச்சிட்டேனே. நான் பைத்தியமா அந்த டாக்டர் பைத்தியமான் இருக்கான். பைத்தியம் மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை நம்பவே கூடாது. சகோதரிகள்கிட்ட சொல்கிறேன், 3 டைப்பான பெண்கள் இருக்காங்க. புருஷன் திட்டுவான், போடி அப்படிமா. என்ன போடி? ஆம்பளைனா உனக்கு அவ்வளோ, பொம்பளைனா உனக்கு அவ்வளோ இலக்காரமாயா? ஏயா கத்துற? இன்னும் கத்துற? கத்துவையா அப்படின்னு எதிர்த்து கத்துறாங்கல்ல. இது ஒரு வகை. ஒருத்தர் பார்க்குறாரு, என் வீட்டில் நடக்கிறத அப்படியே பேசுகிறாரு அப்படின்ட்டு இந்த டிவி பார்க்குறாரு. பல வீடுகளில் அப்படித்தான். இன்னும் சில வீட்டில் மனைவியை திட்டுவார் ஒருத்தர், உன்னைய அடிச்சு பாருப்பா, பல்ல கழட்டிடு வண்டி. என்ன சொல்லுதுகனே கண்டே பிடிக்க முடியாது. அவனு உத்து கேட்டு பார்க்குறான், என்ன கெட்ட வார்த்தை வருதோ. அவன் இப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறானே புரியலையேன்ட்டு. இது 2வது வகை. 3வது டைப் ஒன்று இருக்கான். புருஷன் உன்னையெல்லாம் வெட்டி கொல்ற வேண்டி அப்படிங்கிறான். இந்த பேசாமல் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பொம்பளை, இவ தான் ரொம்ப டேஞ்சரானவ. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா. இந்த உம்முன்னு உட்காந்துருக்க ஆள் தான் நாட்டில் பிரச்சனையே.
இந்த கூட்டத்தில் நான் பேச பேச இவ்வளவு மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க. அந்த பெண்கள் சிரிக்கிற சத்தம் இப்போ என் காதில் விழுகுது. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னார். காதால் கேட்டு அனுபவிக்கின்ற அந்த சுகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் செத்துருங்களான்னார். யாரு? திருவள்ளுவர். ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியலன்னு ஒருத்தன் வச்சுக்குங்க, விஷத்தை கொடுத்து செத்துடலாம். இந்த இப்படியே எவ்வளவு ஜோக்கு அடித்தாலும் சில பேர் இந்த இப்படியே இருப்பான். அவன் கண்டிப்பாக ஒரு 20 பேர்த்த கொலை பண்ணாமல் சாக மாட்டான். அவன் இந்த சிரிக்காத ஆளால் தான் நாட்டில் பிரச்சனையே. ஆனால் என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த காட்சி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் எங்களுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஐயா, என்ன காரணம்? ஒரு காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பஸ்ஸுக்கு செலவாகும்னு வீட்டுக்காரரு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டே, கல்யாணத்துக்கு வேணாம், நீங்கள்லாம் வர வேணாம், நான் மட்டும் போய் மொய் பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி மாறிடுச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு நான் போகல, பஸ்ஸில் டிக்கெட்டு கேட்பாங்க, நீ மட்டும் போயிட்டு வா, நம்ம மகளையும் கூட்டிகிட்டு போ, எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போ. 3 பேர்த்துக்கும் டிக்கெட் இல்லை. மாமியாரும் மருமகளும் ஒன்றா கல்யாணத்துக்கு போகிறாங்க. புருஷன் வீட்டில் பால் காய்ச்சி காப்பியை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி மாமியாரும் மருமகளும் ஒன்னா கல்யாணத்துக்கு போகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை உருவாக்கிய விடியல் பயணம்ங்கிற திட்டத்தை தந்தவர் எங்கள் தளபதியாரியா. அந்த பஸ்ஸில் போறப்ப அவங்க பார்க்குற காட்சிகள், பேசுகிற பேச்சு, மனசில் இருக்கிறத பூரா கொட்டி, பெண்களுக்கு எது தெரியுமா ரொம்ப சுகமான நேரம்? இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசிக்குவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சுகம். என் அக்கா கேட்குற அந்த வகத்தரிச்சலை ஒரு அம்மா சொல்லுது, ஏக்கா ஏன் என்ன பிரச்சனை உன் வீட்டில்? போய் ஒரு வாத்தியாரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏன் வாத்தியார் தானே நல்லா சம்பாதிப்பாரு? சம்பாதிக்கிறாரு, பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக தான் இருக்கார், வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்கார். ஏன் என்ன பண்ணுறாரு? காப்பியில் சக்கரை போடலக்கா, பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கிறாரு. ஒரு நாள் வெளியே போய் முட்டிக்கால் போடுறீங்கிறாரு. இந்த ஆளு கூட நான் எப்படி தான் குடும்பம் நடத்துறதுன்னு. இன்னொரம்மா சொல்லிச்சு, ஓம் புருஷனாவது பரவாயில்லக்கா, என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன், வேலை பார்த்துட்டு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன், நானும் காணான்னு தேடுறேன். 2:30 மணிக்கு ஸ்பானர் எங்க அப்படின்னு இருக்கான். எங்கேயா படுத்திருக்கா? கட்டிலுக்கு அடியில். ஏன் இங்கே வந்து படுத்தேன்னா, பஸ்ஸுக்கு அடியில் படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்தில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துட்டேன்னு. நல்ல வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்தேன். பக்கத்து வீட்டு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துருந்தீங்கன்னா நேரம் நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடக்கணும்யா அப்படின்னு இருக்கு. இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் எப்படி வாழ்கிறதுன்னு அது வயிற்றுல பஸ்ஸில் பேசுது. இன்னொருமா சொல்லுது, உங்கள் புருஷனுங்களாவது பரவாயில்லடி, நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராத்திரி 1:30 மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு டாம்புன்ட்டு இப்படியே ஆட்டுன்னு ஆட்டி ரிவர்ஸில் இப்படி இழுத்தாரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, வண்டி ஓட்டுற ஞாபகத்தில் கீழே மயம்படுத்திருக்கேன். அவன் மூஞ்சியை வதக்குன்னு பிரேக்குன்னு மிதித்து அவன் மூக்கிலேருந்து ரத்தம். குடும்பமே எந்திரிச்சு இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ்கிறது? பஸ்ஸில் சொல்லுது அந்த அம்மா. லாஸ்ட்டாக ஒரு அம்மா சொல்லுச்சு, உங்கள் புருஷனுங்களையாவது திருச்சி புள்ளாண்டி நான் இந்த அரசியல் கூட்டத்தில் மீட்டிங் பேசுகிறாருல அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? நல்லா பேசுவார், மீட்டிங் பேசிட்டு வீட்லேயும் வந்து மீட்டிங் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன் 1:30 மணிக்கு வந்தார் மீட்டிங் பேசிட்டு, வாங்க மாமான்னு அன்பார்ந்த மனைவி அவர்களை, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, மற்றும் எனது சகலைகளை, மற்றும் எனது மைத்துணர்களை, மற்றும் 16வது வட்டத்தின் செயலாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்களை. அந்த அம்மா, யோ மீட்டிங் எப்போ முடிஞ்சு? இங்கேயுமா மீட்டிங்கு? சரி, இந்த ஆளை நீ எப்படி மேய்க்கிறன்னா ஒரு சால்வையை போத்துனா பேசாமல் போய் படுத்துக்கிறாரு அப்படின்னு. பெண்கள் அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக அந்த பஸ்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க. ஐயா, இந்த சுதந்திரமான ஒரு பயணத்தை, விடியல் பயணம் என்ற திட்டத்தை உருவாக்கிய இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் நம் தளபதியார் மட்டும்தானே.
அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மாசத்துக்கு 888 ரூபாய் சேகரிக்கிறார்கள், சேமித்து வைக்கிறார்கள்னா மாதம் 1000 ரூபாய் இல்லாம பஸ் காசை மிச்சப்படுத்தி 888 ரூபாயை சேமிக்க செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டுமா? ஐயோ ஐயோ, இந்த பாஜகவினுடைய தலைவர் ஒரு தம்பி இருக்காரு, போலீஸ் ஆபீசராக இருந்தவர். அவரு, நான் அந்த பேரை இதுக்கு சொல்லிக்கிட்டேன், போலீஸ் ஆபீசர். அவர் போலீஸ் ஆபீசராக இருந்தாருங்கிறதுக்காக இப்படித்தான் ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி 5 மாடி கட்டடத்தில் மாட்டிக்கிட்டாரு. கீழே நெருப்பு பிடிச்சிருச்சு. பெரிய எஸ்பி அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. கத்துறாரு எஸ்பி, காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா. கீழே பிடிச்சி எரியுது. கீழே 10 போலீஸ்காரங்க, எஸ்பி ஐயா ஐயா என்னங்கய்யா காப்பாத்துங்கடா எப்படியாவது. உடனே பெரிய வலை ஒன்று எடுத்துக்கிட்டு 10 போலீஸ்காரங்க அப்படியே ஆளுக்கு வரிசையாக பிடிச்சி நின்ட்டாங்க. எஸ்பி ஐயா குதிங்க, நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம், 1 2 3 அப்படின்னு எஸ்பி குதிச்சிட்டார். எஸ்பி இப்படி வர 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 எஸ்பியை பார்த்தோன்னே கான்ஸ்டபிள் என்ன செய்வாங்க, ஓகே சொன்னு நெட்டை விட்டுட்டான். எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கார். அண்ணாமலை அவர்களே, 2026 உங்கள் நிலைமை இதுதான். 2026 ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பாருங்க, படிக்க வைக்கணுமையா பிள்ளைகளை, படிக்க வைக்கிற. நான் வாத்தியார், நான் பாடம் நடத்திட்டு இருந்த காலத்திலாம் இதில் பள்ளிக்கூடத்தில் இந்த அறிவியல் ஆய்வகம்லாம் கிடையாது. ஆக்சிஜன் தயாரித்தல்னா வாயிலேயே தான் தயாரிக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆக்சிஜனை தயாரித்து காட்டுறாங்க வாத்தியார். நான்லாம் எப்படி பாடம் நடத்துவேன் தெரியுமா? ஆக்சிஜன் என்பது என்ன அப்படின்னு எப்படி பாடம் நடத்துவோம்னா, ஆக்சிஜன் என்பது குளிர்ச்சியான காற்று, கார்பன் டை ஆக்சைடு வெப்பமான காற்று. இதை எப்படி மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது? நான் எப்படி புரிய வச்சுப்பேன் தெரியுமா? டேய் உதட்ட எப்படி ஊன்னு வச்சுக்குங்க, அப்படின்னு ஊதுங்க, காற்று எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்கடா, சூடாக இருக்கு சார். காற்றை அப்படியே வாயில் வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, இப்போ எப்படிடா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு சார். உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அது குளிர்ச்சியாக இருக்கும். வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அது வெப்பமாக இருக்கும்னு இப்படி ஒரு வாத்தியார் கஷ்டப்பட்டு அன்னைக்கு பாடம் நடத்தினான். ஆனால் இன்னைக்கு எங்கள் தலைவர் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாரு, 6800 அரசு பள்ளிகளில் நவீன அறிவியல் ஆய்வகம் அமைத்து தரப்படும், மாணவர்கள் அறிவியலை அற்புதமாக கற்பதற்கு வழிவகை செய்யப்படும் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் பெண்களை பற்றிய பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? பெண்களை வர்ணிக்கிற பாட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகு அழகு அழகு, அழகை பற்றி பாட்டு அம்புட்டு இருக்கு. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். யார்? டிஆர் மகாலிங்க. எம்ஜிஆர் பாட்டு அப்படியே அப்போ வர்ணிக்கிறதுக்குனே பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டெலாம். ஆஹா, மூடி கிடந்த இலை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, அன்னக்கொடி இடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அப்படின்னு பாடுவார் எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் எப்படி பாடுவார்? அடே எங்க அப்பா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. ஒரு பெண் அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. காரணம் அழகு. இப்போ ஒரு பாட்டு பார்த்தீங்களா, தேவானந்தம் பாடுவார், சலோமியா
சுண்ட கெஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு, விதவிதம்மா சோப்பு சேப்பு கண்ணாடி, எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிராம பாக்குறவன் கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா அப்படின்னு பாடுவாரு. குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு அப்படின்னு எம்புட்டு பாட்டு. வெறும் மகிழ்ச்சி பாட்டா இருக்கா? பெண்கள் மேல கோபம் வந்துருச்சுன்னா திட்டி பாடுற பாட்டு எம்புட்டு இருக்கு தெரியுமா? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் அப்படின்னு திட்டுறேன். இன்னொரு திட்டி பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு 3 முடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு, 3 முடிச்சால முட்டாளாயிட்டானா. பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்படின்னா அங்கே வேறு ஒருத்தர் ஆஹா அப்படிங்கிறாரு. யார்கிட்டயே ஏமாந்துட்டாரு போல இருக்கு. ஆஹா அப்படிங்கிறாரு. பெண்களை வர்ணிக்கிறதும் ஆம்பளைய தான், பெண்களை திட்டுறதும் ஆண்கள் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும், அழகை வர்ணிச்சா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. ஒரு 5 பவுன் நகை போட்டு வந்திருக்கீங்க, இது யார் வாங்கி கொடுத்தது? எங்கள் மாமே நான் வயசுக்கு வந்தப்போ வாங்கி போட்டது, 5 வரணும். அந்த 5 பவுன் நகைக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த அழகு நகையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த நகையை போட்டுட்டு பஸ்ஸில் போக முடியுமா? யாரை பார்த்தாலும் திருடை மாதிரியே தெரியும் அந்த அம்மாவுக்கு. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்கார, யார் என் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி உட்காடுறா, அத்துட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு சேலை எடுத்து இப்படி மூடிக்குது. ஒரு 5 பவுன் நகை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, வேதனையை தான் கொடுக்கும். எங்கேயாவது வச்சிருக்கலாம் பத்திரமா, நம்மக்கிட்ட சொத்து இருக்குன்ட்டு. அழகு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. வயசாகி போச்சுன்னா அந்த அங்கே நரைச்சதில் ஒரு அம்மா, அந்த அம்மாலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு என்னங்க நாங்களாம் என்னத்தை சொல்ல, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்து இது பண்ண பிள்ளையெல்லாம் இன்னைக்கு பல்லு போய் உட்காந்துருக்குது. ஐயாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு என் கூட படித்த பிள்ளை, என்னப்பா இப்படி இருக்கா, அப்புறம் இப்படியாவா இருப்பாங்க, நீயும் தான் வளர்க்க மண்டையாகி இப்படி போயிட்ட. சின்ன பிள்ளையில நல்லா அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது, நிரந்தரம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற நகை திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடகு வச்சிருவீங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கூட உங்களால் ஏமாற்றி யாராவது எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. இவை எல்லாவற்றையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து எது என்றால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி. அந்த படிப்பு தாயா ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பவர். எங்க அப்பா எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருந்தாருன்னா லியோன் இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பானா, அங்க உட்காந்து விவசாயம் பண்ணி கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன். தேங்காய் 5000, இன்னைக்கு ஒரு தேங்காய் 8 ரூபாய்க்கு போகுதுன்னு 5000 × 8ன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பா ஒரு 5 கடை எழுதி வச்சிருந்தாருன்னா கடைக்கு முதலாளியா இருப்பனே ஒழிய பாடநூல் கழக தலைவரா வந்து இங்கே என் சகோதரிகள் முன்னால கைதட்டு வாங்கிட்டு இருப்பனா. எனக்கு என் தந்தை கொடுத்தது சொத்துக்கள் அல்ல, என் தந்தை எனக்கு கொடுத்தது கல்வி என்ற அழியாத சொத்து. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, எப்படிப்பட்ட நிலையிலும் அழியாத செல்வம் எது என்றால் அதுதான் கல்வி. அந்த கல்வியை இன்று இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. யார் சொல்லியிருக்கா தெரியுமா? இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை இன்னைக்கு ஆய்வு செய்து பெண்களுக்கு அதிகமாக கல்வி கொடுக்கும் மாநிலத்தில் 53% பெண்களுக்கு கல்வி கொடுத்த மாநிலம் முதலிடத்தில் தமிழ்நாடு என்ற பெயரை தட்டி சென்றிருப்பவர் நம் தளபதி ஸ்டாலின். இது ஒரு நாட்டுக்கு பெருமையா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், இப்ப நான் பேசினது இந்தியா தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் என்ன பெரிய பெருமை பேசினார் தெரியுமா? மகா கும்பமேளாவில்
66 கோடி பேரை குளிக்க வைத்த சாதனை மோடி. இது ஒரு பெரிய சாதனை ஐயா. குளத்தில் 66 கோடி பேரை குளிக்க வச்சாரா? இதுவா ஒரு நாட்டின் சாதனை? என் தலைவர் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்கணும்னா ரெக்கார்டு பிளேயரில் கேட்போம். பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் போடுவாங்க, மணமகளே மருமகளே வா வா. அது ஸ்பீடாக தப்பாக வச்சானா மாறி மாறி ஓடும். மணமகளே மருமகளே வா வா, ஒழுங்கா வீடா, மணமகளே மருமகளே வா, டே ஸ்பீடை கரெக்டாக வைடா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது வலது வலது. அங்கனே நின்றுக்கிறேன். நீ இப்போ ரெக்கார்டே போட வேணாம், பிள்ளைய உள்ளே கூப்பிடுங்கடா. முகரே பாரு, மைக் செட்டு மூஞ்சி ஆளும். ரெக்கார்டு பிளேயரில் கேட்டான். அப்புறம் எங்கள் பட்டிமன்றம் வந்த சமயத்தில் ஆடியோ கேசட்டுன்னு வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. என் ஒரு பட்டிமன்றத்தை 4 பாகமாக போடுவாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, காம்பாக்ட் டிஸ்க்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு பென் டிரைவில் 1000 பாட்டு. இப்போ அதையும் தாண்டி சிப்பு, நம்ம மொபைல் ஃபோனில் இந்த இவ்வளோண்டு தாயா இருக்குது, அதுக்கு பேர் என்ன, சிம் கார்டு. அதுக்குள்ளே எவ்வளவு மேட்ரியா, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபோனு, ஒரு 10,000 பாட்டு, நம்ம வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அம்புட்டும் இந்த சின்ன பிளேட்டு தானே செய்யுது. அந்த பிளேட்டுக்கு முக்கியமானது எது என்று சொன்னால், அந்த சர்க்கியூட்டுக்கு முக்கியமானது செமிகண்டக்டர் என்ற துறை. இன்னைக்கு உலகத்தில் எந்த நாடு செமிகண்டக்டரை அதிகமாக பயன்படுத்துகிறதோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு. இன்னைக்கு அதில் முன்னணியில் இருப்பது சைனா, 2வது அமெரிக்கா. இன்னைக்கு நம்ம தலைவர் அதை எடுத்து செமிகண்டக்டரை பற்றிய அந்த நூலை முழுமையாக படித்து, கோயமுத்தூரில் வரும் நிதியாண்டில் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை சூலூரிலும் பல்லடத்திலும் திருப்பூரிலும் அமைக்க போகிறேன் என்று அதற்கான ஏற்பாடு. இது பெருமையா? அதே மாதிரி இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அறிவிக்கிறார், சந்திரயான் 5 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பி செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியிருக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கான ஆராய்ச்சி செய்ய போறோம். யாரு? நாராயணன் இஸ்ரோ தலைவர் இங்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குரூப்புக கும்பமேளால குளிச்சாங்க. கும்பமேளால டெய்லி ஒரு பிச்சைக்காரன் டெய்லி அந்த கங்கையில் குளிச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். 1 வருஷமா குளிச்சுட்டு இருக்காங்க. அவன் நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்ச நீயே பெரிய ஆள் ஆகும்போது டெய்லி குளிச்சவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகின. ஆனால் அங்கே சில்லற காசு வாங்கி மாதாஜி பைசா நகீக பைசா நகீக கப்படே நகீக காணா நகீக டெய்லி குளிச்சவன். நரிமுகத்தில் முழிச்சா பணம் வரும்பான். வண்டலூர் மிருக காட்சி சாலையில் 32 நரி கூட 20 வருஷமா இருக்கான் ஒரு ஆள். டெய்லி 32 நரி முகத்தில் முழிக்கிறான். நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல, காக்கி டவுசரை போட்டு புளிச்சோறு தின்னுட்டு இருக்கான். ஒரு மனிதன் வந்து கும்பமேளால குளிக்கிறது ஒரு மனிதனுக்கு வெற்றி இல்லையா? 2000 தொழில்நுட்ப பூங்கா என்பதை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று முதலில் அமைத்த, இந்திய நாட்டில் முதலில் அமைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். டைடல் பார்க். இன்னைக்கு அந்த டைடல் பார்க்கில் ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் 80,000 900 1 லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்கய்யா. 2000 என் தலைவர் கண்ட கனவு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழில்நுட்ப பூங்கா. அதே மாதிரி செமிகண்டக்டர் என்ற துறையை இன்னைக்கு எங்கள் தளபதி ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 10 ஆண்டுகளில் நம்ம சகோதரிகள் பெற்றெடுத்து இன்ஜினியரிங் படித்துட்டு இருக்கிற உங்க பிள்ளைகள்லாம் அந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலையில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இன்ஜினியர்களாக வேலை பார்ப்பார்கள் என்பதற்கு இன்னைக்கே திட்டம் தீட்டுற தலைவர். இது திட்டமா? கும்பமேளால குளிக்கிறது, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கும் ஜாதகத்தில் பாப்பா பேரு லட்சுமி, ராகு கேது 7வது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. சந்திரன் 6வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போகிறாரு.
நாளைக்கு சனி வந்து 3வது வீட்டிலேருந்து 7வது வீட்டில் இருக்கார். முதல்ல அந்த பிள்ளைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பிடுறா. இவங்கெல்லாம் எந்த வீட்டுக்கு போனால் உனக்கு என்ன? இவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு, இவர் இந்த வீட்டுக்கு போகிறாரு, இவர் இந்த வீட்டிலேருந்து இடம்பெயர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறார். பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அதனால் செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையை பாருன்ட்டு அந்த பிள்ளைய 35 வயசு வரைக்கும் கிளவி ஆக்கி உட்கார வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கே சென்று ஒரு பெண் சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு விண்வெளி வீராங்கனை விண்வெளியில் போய் நடந்துட்டு வருது. இது சாதனையா? இந்த சாதனையை பேச வேண்டாமா நரேந்திர மோடி? கும்பமேளால குளிச்சதை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் கரடியை கூட்டிகிட்டு ரோட்டில் நடந்து போய் இந்த கரடி முடியை கட்டினா பணம் வரும்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தனும் வாங்கி 4 முடி எவ்வளவு? ஒரு முடியை 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன், 4 முடி 200 ரூபா வாங்கி மோதிரத்தில் கட்டிக்கிட்டு இருக்கான் கரடி முடிய. கொஞ்சம் யோசிக்க வேணாம்? கரடியவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கவன் பிச்சை எடுத்துட்டு போறானே ரோட்டில், அந்த கரடியில் இருக்க 4 முடிய கையில் கட்டினா எப்படி அவன் வாழ்க்கை முன்னேற? சிந்திக்க வேணாம் ஐயா? இதைத்தான் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தன்னுடைய திரைப்படத்தில் மக்களுக்கு புரிகின்ற வகையில் வசனங்களாக எழுதி பாடல்களாக எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் இல்லையா? இன்னைக்கு எத்தனை திட்டங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். பிள்ளைங்கள்லாம் காலையில் நம்ம நாகம்மை கருப்பையா பேச்சாளர் சொன்னாங்கல்ல, காலையில் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வருதுங்க. அப்போ டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க, இங்கிலீஷ் ரைம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு டீச் இங்கிலீஷ் ரைம்ஸ். ஓகே மிஸ். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாய்ஸஸ், அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். பிள்ளையெல்லாம் பொத்துன்னு விழுந்துருச்சு. திரும்ப மிஸ். ஸ்டாண்டப். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ். எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு 2 பிள்ளைய படுத்தே கிடக்குது. ஸ்டாண்டப். படுத்தே இருக்கு. பாப்பா ஹலோ ஸ்டாண்டப். மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. மிஸ்ஸு கேட்குறாங்க, என்னப்பா? காலையில் சாப்பிடல மிஸ். ரிஞ்சா ரிஞ்சா ரோசஸ் பாடிட்டு அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன்னு விழுந்துட்டு எந்திரிக்கலை. காலையில் சாப்பிடாமல் வருகின்ற அந்த குழந்தை எப்படியா பாடம் படிக்கும்? வயிற்று பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பாடம் நடத்தினாலும் மண்டையில் ஏறுமா? பசியோடு உட்காந்துருக்கான். மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல இட்லி திங்க சொன்னார். போ சொல்லியா? அவர் என்ன சொன்னா? இப்போ எனக்கு என்ன பசிக்குது, இட்லி வாங்கிட்டு வாம்மா. அவன்கிட்ட போய் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். காதில் விழுகாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் தமிழையா பாடம் நடத்துகிறார். அவனுக்கு காதில் இட்லி ஆகி தோசையாகி சட்னி ஆகி சாம்பாராகி பூரியாகி கிழங்காகி ரொட்டியாகி குருமாவாகின்னு தான் காதில் கேட்குமே ஒழிய பசியோடு இருக்கிறவன்கிட்ட போய் வானாகி மண்ணாகி பாடினா மண்டையில் ஏறுமா? அதை விட பெரிய கொடுமை, பசியோடு உட்காந்துருக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சர் நடத்துகிறாங்க பாடம். அடுத்த பாட்டு, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. பசியோடு இருக்கவனுக்கு தோசைன்னு கொண்டு வந்து ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கேன். மிஸ்ஸு வெறும் பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாட்டு என்ன மிஸ்ஸு பாடுறாங்க? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு. சோறு இல்லாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து இந்த அம்மா போர்டில் சோத்தை போடுதேன்ட்டு. காலையில் வரும் மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று புத்தக பையை மட்டும் பார்க்காமல் அவர்கள் இறைப்பையையும் பார்த்த ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? காலை சிற்றுண்டவு 17 லட்சம் குழந்தைகளுக்கு போட்டு இப்போது பட்ஜெட்டில் இன்னும் 3 லட்சம் குழந்தைகள், இப்போ 20 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் காலை உணவு உண்கின்றனர் என்றால் அந்த சாதனை படைத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா? இன்னைக்கு கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னா ஒழுங்கா பதில் வரல. இப்படி தான் தவளையும் சுண்டெலியும் கூட்டணி வச்சிருக்கு. தவளை அப்படி ஜம்ப் பண்ணி போகிறதை எலி பார்க்குது. ஒன்னே நீ மட்டும் இப்படி குதிச்சு போறிய, என்னையால் குதிச்சு போக முடியல, பொந்துக்குள்ளேலாம் போகிறேன், குதிக்க முடியல என்னால்.
தவளை சொல்லியிருக்கு, நான் குதிச்சு குதிச்சு போகிறேன், உன்னையால் சந்து பொந்துக்குள்ளே வேகமாக போகிறேன், என்னையால் அப்படி போக முடியலையே. 2 பேரும் கூட்டணி வச்சுக்குவோம். தவளை யாருன்னா பாஜக, சுண்டெலி அதிமுக. கூட்டணி எப்படி? ஆளுக்கு கயிறை போட்டு உங்கால நீ கட்டிக்க, எங்கால நான் கட்டிக்க. பொந்துக்குள்ளே போகிறப்போ உன்னையே நான் கூட்டிகிட்டு போகிறேன். எது? எலி அக்ரிமெண்ட்டு. பொந்துக்குள்ளே எலி போயிடுச்சு. தவளையால் அந்த உடம்பை வச்சுட்டு பொந்துக்குள்ளே நுழைய முடியல. நெல்லு 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 நெல்லு, வா, வர முடியல, பொந்துக்குள்ளே நுழைய முடியல, வரியா இல்லையா வெளியே அப்படின்னு சாக பொழைக்கிறதுக்குள்ளே வந்துருச்சு சுண்டெலி. என்னாச்சு? நீ வாட்டுக்கு பொந்துக்குள்ளே போயிட்டா, நான் தண்டி உடம்பு வச்சுக்கிட்டு உள்ளே நுழைய முடியல, அறிவு வேணாம். சரி சரி வா போகலாம். தவளை அப்படியே குதிச்சு குதிச்சு குதிச்சு, என்னைய நீ வந்து பொந்துக்குள்ளே சாகடிக்க பார்த்தேல, உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு தவளை ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணிக்குள்ளே ஜாலியாக அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. எது? தவளை. எலியால் நீந்த முடியுமா? உள்ளுக்கு போய் மூச்சு திணறுது, ஏய் ஏய் வெளியே கூட்டி போ, வெளியே. சாவு சாவு, இங்கேயே சாவு, என்னை பொந்துக்குள்ளே வச்சு சாவடிச்சில அப்படின்ட்டு தவளை நீச்சல் அடித்து எலி செத்தே போச்சு. தவளை சந்தோஷம் எலி அப்படியே பார்க்க, செத்துட்டியா எங்க அப்படின்னு. மேலேருந்து கழுகு பார்த்துச்சு, செத்த எலி, தூக்கிட்டு போயிடுவோம்டான்ட்டு கயிறோட யாரை? தவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு ஒரு மரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு எலியை தின்னு முடிச்சிருச்சு. தவளை மலையில் மரத்தில் காஞ்சி அதுவும் செத்துருச்சு. 2026 எலியும் தவளையும் கூட்டணி வச்ச மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கியா இல்லையா சொல்லுங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் நாங்கள் போய் காலில் விழுந்துக்கிடுவோம், இப்போ விழுகணுன்னு அவசியம் இல்லைல்ல. என்னையா கட்சி, என்ன ஒரு அலங்கோலம். டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, பாஜகவோடு சேர்ந்ததால் தான் நான் தோத்து போனேன், செத்தாலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இன்னைக்கு போய் அமித்ஷா கிட்ட எப்படியா காப்பாத்துங்க, வெக்கமா இல்ல? தன்மானத்தையும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போல் அடிமையாக இருந்த இயக்கம் திமுக அல்ல. இன்னைக்கு அப்படி. அதனால தான் அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த பேரில் திமுகவை மட்டும் எடுத்துருங்க. அதுக்குள்ளே திமுக இருக்குல்ல, அஇஅதிமுக. திமுகவை மட்டும் எடுத்துட்டா மீதி 3 எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? அஇஅ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகில இந்திய அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். உங்கள் கட்சியிலிருந்து திமுகவை எடுத்து விட்டால் நீங்கள் அகில இந்திய அடிமைகள் என்பது இன்னைக்கு தெளிவாயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை என்ற திட்டங்களை தந்து அவர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தமிழ் மொழியினுடைய சிறப்புக்கு வேற உதாரணமே தேவையில்லை. அம்மா அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்ங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. எனக்கு உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர்மெய்யோடு என்னை இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. அதனால தான் உயிர் மெய் உயிர்மெய். எப்படி பாருங்க, வேற எந்த மொழியிலும் இந்த அழகு, தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியில இந்த அழகு கிடையாது. அப்பா, ஆ இப்பா, ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர் மெய்யெழுத்து. உயிர் என்ற ஆ என்ற உயிரையும் இப்பு என்ற மெய்யையும் கொடுத்து பா என்ற உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்தவர் என்னுடைய அப்பா. அதனால தான் அப்பா அம்மாவுக்கு உயிர் மெய் உயிர்மெய் 3 எழுத்தும் உள்ள ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் என்ற அந்த அற்புதமான மொழி தான். அதனால தான் சகோதரிகள்கிட்ட கேட்குறேன், அம்மாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்னா வேதனையில் இருக்கப்போ தான் பயன்படுத்தும். ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கேன், வலி என்னன்னு அழுவேன், அம்மா 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 அப்படின்னு தான் அழுவேன். எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் எவனாவது பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா? சரஸ்வதி சரஸ்வதி அப்படின்னு அழுதுருக்கானா எவனாவது? அப்படி அழுதாலும் நரசம்மா வந்து, ஏண்டா அறுத்து போட்டு கிடந்தாலும் துமுருன்னு அடங்கலை, என்ன சரஸ்வதி? அந்த நரசம்மா பேர் சரஸ்வதி. என்னைய கூப்பிடுறியா நீ? ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து கிடக்கிற, என்னடா சரஸ்வதி? ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா யார் வேணாலும் வந்து, சாமி ஒன்றாகாது
பயப்படாத ஐயா சரியா போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவான்? அப்பா வேதனையெல்லாம் தீர்ந்த பிறகு சொல்லுவோம். வலியெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு, அப்பா அப்படிமா. வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அப்பா என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இன்னைக்கு தமிழக மக்கள் வேதனையிலிருந்து தீர்ந்து அப்பா என்ற வார்த்தையை எங்கள் தமிழக முதலமைச்சரை அப்பா என்று அழைப்பதற்கு காரணம் தமிழக மக்களினுடைய வேதனைகளை தீர்த்த ஒரு முதலமைச்சர். கல்வி தந்திருக்கிறார், பயணத்தை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், பெண்களை காவல்துறையில் பணியாற்றி வீரத்தை தந்திருக்கிறார். இப்படி எல்லா நிலைகளிலும் மக்களோடு ஐக்கியமாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உதய சூரியன் தான் 2026 மீண்டும் சென்னை கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இந்த பகுதியில் இன்று தொடங்குகிறது தேர்தல் பிரச்சாரம். அண்ணன் ஆர்டி சேகர் தலைமையில் திமுக வெற்றி பெறும் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.